GT Holidays இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர் 2,69,999 ரூபாய்க்கு வந்து யூரோப் 9 நைட் 10 நாள் கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. A to Z எல்லாமே கவர் பண்ணிடுறாங்க. ட்ராவல், அகாமடேஷன், அங்கே போய்ட்டு லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு எல்லாமே கவர் பண்ணிடுறாங்க. அங்கே எக்ஸ்பர்ட் மேனேஜர்ஸ் வச்சு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு டூரை வந்து உங்களுக்கு செட் பண்ணி தராங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த டூர் வந்து ஒரு குரூப்பாக வந்து புறப்படுறாங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் புக் பண்ணுங்கள். நீங்கள் புக் பண்ணுற அமௌண்ட்டை வந்து ஈஸி இஎம்ஐஸாக வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐஸாக கன்வெர்ட் பண்ணி தரதுக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க. டூர் அப்படின்னால GT ஹாலிடேஸ் போங்க, ஃபன் பண்ணுங்கள். அருண் எக்ஸலோ உரடம்னாலே நமக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 200 ரூபாய்க்கு இருந்ததெல்லாம் வந்து இன்றைக்கி 2,800 வரைக்கும் அப்ரிஷியேட் ஆகிருக்குது. இப்போது அருண் எக்ஸலோட டெம்பிள் க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஏக்கர்ஸ் பிளாட்ஸ் விற்பனைக்கு வந்திருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்டகாசமானது. ஏன்னா வந்து வல்லக்கோட்டை முருகன் டெம்பிளுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த பிளாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஹப் வந்து இன்னுமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கிறங்காட்டிக்கு இன்னுமே ஸ்கொயர் ஃபீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகுமே தவிர கம்மியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இன்றைக்கே உங்கள் பிளாட்ஸை இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா போதும், கால் பண்ணி புக் பண்ணுங்கள், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை செக்யூர் ஆக்குங்க. அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் த்ரூவ் நடிக்கும் பைசன் காலமாடான் வெற்றி நடை போடுகிறது. டியூட் கீர்த்தி அவர் தான் வந்து அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. கீர்த்தி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஜென்சி பையன். ஸோ எல்லாமே வந்து கலர்ஸு, எடிட்டு, இது எல்லாமே புதுசாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஊரும் பிளட் வந்து செம்ம ஹிட்டுங்க. அந்த மண்ணா அப்படியே டச்சிக் டிச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையை காலை ஆட்டிக்கிட்டு பயங்கரமாக ஒரு டான்ஸு, அதெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது பெரிய ஹிட்டு. இந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் வரதுக்கு காரணம் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஹிட் அந்த பாட்டு. படம் வந்து ரொம்ப ப்ராக்ரெசிவான ஒரு படம். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பேசியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற சைல்டு பர்த்து, இன்றைக்கி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸு, தாலி எவ்வளோ முக்கியம், தாலி முக்கியமாக இல்லை ஒரு பொண்ணோட மனசு முக்கியமாக, ஒரு பொண்ணை அப்படி பேசிக் ரெஸ்பெக்ட் எப்படி பண்ணணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, கீர்த்தீஸ்வரன் வந்து ப்ரோ சைல்டு ப்ரோ பர்த்தாக வந்து பேசியிருக்காரு. அதாவது குழந்தையுடைய முக்கியத்துவத்தை வந்து பேசியிருக்காரு. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து குழந்தை பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வருது. 1.5 குழந்தை ஒரு ஆவரேஜாக அவ்வளோதான் பிறக்குதான். இன்னும் போக போக வந்து ஒரு குழந்தையாக மாறக்கூட வாய்ப்பு இருக்கான். அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுக்காமல் குழந்தை இருக்கிறது பியூட்டிஃபுல், அதை காப்பாற்றுறது தான் ஒரு பேருடைய கடமை அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப இன்டைரக்டாக ரொம்ப ஜாலியாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த ரொம்ப ஃபார்மல் பாண்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப தேவையில்லை. மனசுக்கு சரியாக இருக்கணும். அந்த பொண்ணை நீ என்ன சுச்சுவேஷன் என்ன பிரச்சனை வந்தாலும் பேசிக் ரெஸ்பெக்ட் நீ கொடுக்கணுங்கிற விஷயத்தில் வந்து அது இன்டர்வல் பிளாக்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இங்கே இருக்கிற ஜாதி அரசியலை சரத்குமார் மூலமாக வந்து சரத்குமார் சாருக்கு வந்து அட்டகாசமான ஒரு கேரக்டர், ஒரு மாதிரி வந்து ஸ்வேயிங்காக ஒரு கேரக்டரு, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த ஜாதியுடைய கோரம், ஜாதி வந்து அதிகாரத்தோடு சேர்ந்துனா என்ன பண்ணுங்கிற அவ்வளோ வாஸ்டான ஒரு டாப்பிக்கை ரொம்ப சிம்பிளாக்கி அழகாக ஒரு உருண்டை கொண்டு போயிட்டு ஆடியன்ஸுக்கு தந்துருக்காரு. அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கு வந்து நிச்சயமாக கீர்த்தீஸ்வரனுக்கு வந்து வாழ்த்துக்கள். சாய் அபியங்கர் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு ஓகே, இந்த ஊரும் பிளட்டு டிஜிக் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் சூப்பர் தான். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மோர் ஆஃப் சாங்ஸை வச்சு ஃபில் பண்ண மாதிரி தான் இருக்கிறத தவிர ஒரு ஒர்க்கு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அது தனியாக நமக்கு வந்து ஃபீல் ஆகலை. இப்போ ஒரு டக்குன்னு ஒரு விஐபி அப்படின்னு சொன்னோன்னே ஞாபகம் வருதா உங்களுக்கு? அந்த பிஜிஎம் ஞாபகம் வரும். ஏன்னா அது அவ்வளோ கரெக்டாக போட்டிருப்பார் அனிருத். அது நான் அணியும் சாயும் கம்பேர் பண்ணல. இளையராஜா எடுத்துக்கோங்க, நீங்கள் யார் பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் எடுத்துங்க. ஸோ அந்த ஒர்க்கை இன்னும் சாய் பண்ணணும். இப்போ தான் புதுசாக உள்ள வராரு, பட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. பிஜிஎம்க்கான வேலை ரொம்ப நாய்ஸாக இருக்கிறத தவிர சோல்ஃபுல்லாக சில இடங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்துடைய ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபிலிம் மேக்கிங்காக பார்த்திங்கன்னா, ஃபிலிம் மேக்கிங்காக நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப டக் சிக் அந்த மூடில் போகுது. ஒரு மாதிரி இப்படி ஃப்ளோவெலாம் இல்லை, அப்படியே டக்குன்னு கட்டாய் அப்படியே அப்புறட்டா அப்படி வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபிலிம் மேக்கிங் வந்து பேசுகிறப்போ ஃபோர்ஜ் ஃபிலிம் மேக்கிங் கோவா அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் மேக்கர்ஸை வந்து கூட்டிகிட்டு போய் இந்த கோர்ஸ் நான் இப்போ சொல்கிறேன்ல, இதை பார்த்துட்டு போயிட்டு சேர்ந்தவங்க ஃபிலிம் மேக்கிங் முடிச்சுட்டு ஷார்ட் ஃபிலிமெல்லாம் கிட்டத்தட்ட 15-16 பேர் இந்த லிங்க்கை வச்சு எடுத்திருக்காங்க. இது வந்து ஏதோ இந்த எம்எல்ஏ மாதிரி விற்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையாலுமே ஜென்யூனான ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் இது. ப்ராப்பராக ஒரு நீங்கள் கூப்பிட்டு போய் ரொம்ப கம்மி பேர், ஒரு 24 ஃபிலிம் மேக்கர்ஸ் 12 நாள் உட்காந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கற்றுத்தது. நீங்கள் முடிக்கிறப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டே வந்துடலாம். அந்தளவுக்கு வந்து ப்ரெப் பண்ணி உங்களுக்கு தராங்க. இந்த பின்ட் கமெண்ட்டில் வந்து லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் வந்து
அப்ளை பண்ணலாம், டக்குன்னு எடுத்துட மாட்டாங்க. இன்டர்வியூ வச்சு தான் உங்களை ஃபில்டர் பண்ணி தான் வந்து இந்த கோர்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ போங்க. ஃபிலிம் மேக்கிங் வந்து தயவு செய்து இவங்க லெவலப் வந்து நிறையா பேர்த்து கூட அசோசியேட் இருக்காங்க, நெல்சன், லோகேஷ் மாதிரி. உண்மையாலுமே வர்த்தியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த டியூடோட பிரச்சனை என்ன அப்படின்னா, ஐ மீன் இன்னுமே டயலாக்ஸ் இன்னுமே ஷார்ப் பண்ணணும். இப்போது பிரதீப் பேசுகிறதாகட்டும், மமிதா பைஜு, இவங்க 2 பேர்த்துக்குமான கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. ஆனால் அதுக்கு மேலே ஒரு மாதிரி ஒரு பார்த்தாலே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அது ஒர்க் அவுட் ஆகலை. அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகலை, ஒரு மாதிரி பேட்சியாக இருக்குது. அது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு அந்த பாண்டிங் வந்து ரொம்ப சீரியஸாக இல்லாதங்காட்டிக்கே இப்போது இந்த படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு தாலியை பிடுங்குற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாரு. இப்போ நான் அதெல்லாம் ரொம்ப போயிட்டு பூமரான்ட்டு தாலி அப்படிலாம் பேச மாட்டேன். பட் அதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ அந்த தாலி எடுக்கிற ஒரு சீன் வந்து நீங்கள் ஓப்பனிங்கில் வச்சு காட்டுறீங்க. இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு லிங்க் வச்சு ஒரு கடைசியில் ஏதோ ஒரு முத்தாய்ப்பாக விட்டுருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி ஓப்பனாக நிறையா விஷயம் கிடக்குது. மம்தா பைஜுவே வந்து பார்த்திங்கன்னா சில ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து அந்த லூப்பை க்ளோஸ் பண்ணணும். அந்த லூப்பை வந்து நிறைய இடங்களில் க்ளோஸ் பண்ணாமல் கீர்த்திஸ்வரன் வந்து விட்டுருக்காரு. அது வந்து ஒரு பெரிய இந்த படத்துடைய பெரிய பிரச்சனை அதுவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொன்று ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து சர்ன்னு போகுது. சொல்லப்போனால் ஃபஸ்ட் ஹாஃப் அந்த இன்டர்வலே வந்து கிளைமேக்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குது. அந்த இன்டர்வல் போர்ஷன்லாம் ஒரு 20 நிமிஷம் அவர் சொல்கிற ரீசன் அதெல்லாம் செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி இது இங்கே தான் பிரச்சனை. இங்கே தான் என்னென்னா ஒரு குட் ஃபிலிமுக்கும் கிரேட் ஃபிலிமுக்குமான வித்தியாசம். டிராஃப்டிங் ஒரு 20 தடவை பண்ணால் தான் இப்போ இது பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, பட் அது எவ்வளோ தூரம் கரெக்டாக பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. திருப்பி டிராஃப்ட் பண்ணால் தான் அது வந்து உங்களுக்கு அந்த ஃபைனல் ஷேப் வரும். ஸோ இது வந்து பாதி முடிக்கப்பட்ட சில மாதிரி அங்கங்கே நிறையா வந்து பார்த்திங்கன்னா பிச்சு இருக்குது. நம்ம பரிதாபங்கள் டிராவிட் வந்து நடிச்சிருக்காரு. சூப்பர் பிரதர், வெல்கம் அஸ் யூடியூபர். அவ்வளோ சந்தோஷம் உங்களை பார்க்குறதுல. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, சூப்பராக இருக்குது. இன்னும் சூப்பராக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ரோலை வந்து ரொம்ப நிறைவாக பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். மற்றபடி எல்லாருமேங்க கேரக்டர்ஸாக என்ன பிரச்சனைனா, பெரிய கேரக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆர்க் இருக்குது. இப்போது பிரதீப்புக்கு, மமிதா பைஜுக்கு, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆர்க் இருக்குது. சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்போ ட்ராகன் எடுத்துக்கங்க, அதுக்கு முன்னாடி இவரோட லவ் டுடே இதெல்லாம் எடுத்துங்க. சின்ன கேரக்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் ஆர்க் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது இங்கே மிஸ் ஆகுது. அது சின்ன கேரக்டர்ஸ்லாம் வந்து போகுதோ தவிர அது ஒரு ஃபுல்ஃபில்டாக அந்த கேரக்டர்ஸ் வந்து ஸ்கெட்ச் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து எழுது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த படத்தில் இருக்குதுன்னு வந்து சொல்லலாம். ஸோ செகண்ட் ஹாஃப் தான் எப்படியே போய் எங்கேயோ போய் அங்கே போய் இப்படி முடியுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாட்டர் டவுனான ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபீல் தான் வந்து இருக்குது. ஓவரால் ஒரு ஓகேஷ் என்டர்டெய்னர் தான் வந்து இந்த டியூடுங்க. நிச்சயமாக ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த படம் வந்து ஒர்த் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கீர்த்திஸ்வரன் வந்து இன்னும் பெட்டர் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் படம். ஸோ அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. வரும் படங்களில் வந்து இன்னும் பெட்டராக ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு தருவார் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பைதவே இது வந்து ரோர் சவுத் அப்படின்ட்டுங்க எங்களோட பிராண்டு, நாங்களே விற்கிறோம். ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரி வந்து போலோ டிஷர்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். 399ங்க. ஒரு 1000 ரூபா ஒர்த்துக்கான டிஷர்ட்டோட குவாலிட்டி வந்து நிச்சயமாக இருக்குங்க. எஸ்லேருந்து 3XL வரைக்கும் இருக்குது. ப்ராப்பர் ஃபினிஷ் எல்லாமே இருக்கும். இல்லை அப்படின்னா எங்கள் கமெண்ட்லேயே வந்து துப்புங்க, இன்ஸ்டண்ட்டாக ரீஃபண்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு தரேன். நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறது, பார்த்து பண்ணுறோம். உங்கள் ஒரு பர்ச்சேஸ் கூட எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணும். ப்ளீஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதே நன்றி, வணக்கம்.